மகிழ்ச்சி அவர்களே. நாம் அனைவரோடும் சூக்கமாக நிறைந்திருந்து இன்றைய சிந்தனை உரையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களாக. அதாவது மாயனும் அன்பு தேவதையும் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். மனதை இதமாக வைக்க தெரிந்தவன் தான் மனிதன். இப்போ மனம் பிளஸ் இதம் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி. இந்த பிரபஞ்சம் என்ற நந்தவனத்துல இறுதியாக பூத்த மலர் தான் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனிதன் மகத்தான ஒரு பிறவி, அரிதிலும் அரிதான ஒரு பிறவிதான். அப்போ அப்பேற்பட்ட இந்த மனித பிறவி முதலா இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா, காடுகளிலும், அதாவது முதலா இவங்க வந்தபோது காடுகளிலும் குகைகளிலும் ஆற்று ஓரங்களிலும் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த பாதையை கடந்து எவ்வளவு போராட்டம் இன்னைக்கு இல்லையா, உயிர் பிழைக்கணும். அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த நில உலகத்துல, பூ உலகத்துல உயிர் வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடமாக மாற்றி அமைத்திருப்பது ஒரு எப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்வு இல்லையா? இப்ப பல்வேறு மனித இனங்கள் தோன்றி எழுந்ததாக சொல்றாங்க இந்த நில உலகத்துல. அதாவது பூமியின் அந்த காலநிலையாலும் சூழ்நிலைகளால அதன் மேற்பரப்புல ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா, இயற்கை சீற்றங்கள் வரும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம மனித இனங்கள், நிறைய இனங்கள் அழிந்திருக்கலாம் அப்படின்னும், வெவ்வேறு மனித இனங்கள் ஒன்றோட ஒன்று போர் செய்து அழிந்திருக்கலாம் அப்படின்னு ஊகமாக சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அந்த காலத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த போர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய கோஷ்டி சண்டைகளோட அளவு என்று பார்த்தா அவ்வளோ அளவு பெரிதா இருக்காதாம். இப்ப நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மட்டுமே பங்கு கொண்ட ஒரு போராக இருந்திருக்கலாம். ஆண் பெண் குழந்தைகள் என்ற அந்த வேறுபாடின்றி எல்லோருமே அந்த கோஷ்டி சண்டைகள்ல பங்கேற்பாங்களாம். இப்ப ஒரு கும்பல் வந்து வெற்றி பெறும் இல்லையா, அப்படி வெற்றி பெற்ற கும்பல் வந்து தோற்று போன கும்பலில் உள்ள அந்த ஆண்களை மட்டும் கொன்றுவிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அவங்க தன்னோட கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பை ஏற்படுத்தி கொண்டு மத்த கும்பல் வந்து உள்ள வராம பார்த்து கொள்வாங்களாம். இப்படியே காலம் போக போக மனித சமுதாயம் வந்து கூட்டம் கூட்டமாக அமைந்து ஒவ்வொரு கூட்டமும் தனக்கென ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு காலம் உருண்டோடுது இல்லைங்களா? இப்ப காலம் செல்ல செல்ல அடுத்தடுத்த முன்னேற்றம் உருவாகிட்டே வருது. அப்ப பேசுவது, சேர்ந்து வேட்டையாடுறது, கருவிகளை உருவாக்குவது, குழந்தைகளை வந்து பாதுகாப்போட வளர்க்கிறது. ஏன்னா ஆதி காலத்துல முதல்ல மனிதன் வந்தான் இல்லைங்களா, அப்ப வந்து ஓடிக்கொண்டே இருந்த காலம். அப்ப அந்த உயிரை பாதுகாத்துக்கணும், உணவு தேவை, அங்கங்க போய் உணவை சேகரிக்கணும். அப்ப அந்த ஓடுகின்ற ஓட்டத்துல ஒரு இடத்துல நிலையா அவங்களோட வாழ்க்கையை வாழ முடியாது. அப்ப அதுல வயதானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாத இருப்பாங்க. மிருகங்களுக்கு இடையில தானே வாழ்ந்தாகணும் ஒளிந்து மறைந்து. அப்ப அந்த மிருகங்களோட தாக்குதலால உறுப்புகள் குறைந்தவங்க இருப்பாங்க. இவங்களெல்லாம் நீண்ட பயணத்துல அவங்களோட கூட்டிட்டு போக முடியாது இல்லையா? அப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்கள கொன்றுடுவாங்களாம். இப்ப இவங்க மட்டும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயற்கை சீற்றத்திலிருந்தும் மிருகங்களிலிருந்தும் காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன செய்வாங்களாம், ஓடிக்கொண்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் கொன்னுட்டு இவங்க மட்டும் ஓடிடுவாங்க. இப்படியே இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்க்கை பாதை செல்கிறது. இன்னும் கொஞ்சம் மனித இனம் முன்னேறி வருது. இப்ப அடுத்த தலைமுறை வந்து உருவாகுது. அப்ப அந்த அடுத்த தலைமுறை உருவாகும் போது அடுத்த தலைமுறைக்கு செய்தி சொல்லணும் இல்லையா? அதுக்கு சில யுக்திகளை இவங்க கையாளுறாங்க. அதாவது ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா வாய் மூலமாக மட்டும் சொன்னா அது பரவாது இல்லையா? அதனால கோட்டு படங்கள் மூலமாக பரிமாறிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டு படங்கள் அப்படின்றது அந்த வரையறது அப்படின்னு சொல்றாங்க. அதை வரைஞ்சு அதன் மூலமா அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. அப்புறம் குகைகள்ல சுவர்கள்ல எழுதப்பட்ட அந்த படங்களும் இன்னைக்கு கூட நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா? அந்த குறிப்புகள் எல்லாம் கல்வெட்டுல பாக்குறோம் இல்லையா? அப்போ ஒருவருக்கு ஒருவர் மட்டுமின்றி அடுத்த முறையினருக்கும் அந்த செய்திகளை தெரிவிப்பதாக இந்த நிகழ்வு அமையுது. இதுதான் விலங்குகளிடம் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுகின்ற முதல் ஒரு அம்சமாக அவங்க பாக்குறாங்க.
அப்போ இந்த அடுத்த தலைமுறைக்கு அவங்க விஷயத்தை விட்டுட்டு போறாங்க. முதல் தலைமுறைக்கு. விலங்குகள் வந்து தமது குட்டிகளுக்கு இரை தேடவும், வேட்டையாடவும் தான் கத்துக் கொடுக்கும் இல்லையா? ஆனா, ஓவிய வடிவில அவற்றை கற்பிக்கும் முறையை கண்டுபிடித்தது மனிதன் மட்டும்தான். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, வீடு எப்படி கட்டுவது அப்படின்ட்டு 4 குச்சிகளை நட்டு, அந்த குச்சிகள் மேல் முனைகள்ல விலங்குகளோட தோல்களையும், அ இலை தழைகளையும் மாட்டி, கூரைகளையும், சுவர்களும் அமைக்கப்படுவது சித்திரமாக பதிவு செய்யப்பட்டு, அடுத்த தலைமுறைக்கும் அது வழிகாட்டியாக வாழ்வதற்கு உதவியது. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, மனிதன் நெறைய கலைகள கற்றுக்கொள்கிறான். குயில் கூவுவதை பார்க்கிறான். அழகாக இனிமையாக இருக்கிறது. அவனும் இனிமையாக பழகி பாடல் கலை வருது. மயில் ஆடுவதை ரசிக்கிறான். ஆடல் கலை வந்தது. இப்ப பார்த்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும் இல்லையா? அதை வந்து பாறைகள்ல, குகைகள்ல, சுவர்கள்ல சித்திரமாக வரையறாங்க. அப்ப இதுதான் ஓவியக் கலையா மலருது. இப்படித்தான் எல்லா கலைகளும் இயற்கையில இருந்தே மனிதன் வந்து கற்றுக்கொண்டே வருகிறான். அது இன்று வரை வந்துள்ளது. இது என்னாச்சு வளர்ந்து வளர்ந்து பரிணாமத்துல எத்தனையோ வளர்ச்சிகளை பெற்று, இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலம் கடந்து கடந்து வந்தபோது மனித இனம் பெருகியது. வாய்மொழியாக இசையை பாடுவதோடு இல்லாம கருவிகளை கொண்டு வாசிப்பதும் ஆ அந்த இது நிகழ்வு உருவாகுது. அப்போ முதலாக மனிதன் கற்றுக்கொண்ட கலைன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் தான். முதலா மழை வருது, மழை பெய்யறத பார்க்குறான். ஆங்காங்கே மரம், செடி, கொடிகளின் விதைகள் இருக்கும் இல்லையா? அப்ப அது எல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. அதிசயமா பார்க்குறான். அப்ப நீர் ஊத்தினா செடி வளரும்னு தெரிந்து கொள்றான். அப்ப விவசாயத்த கண்டுபிடிக்கிறாங்க. விவசாயம் செய்து உணவு தானியங்களை சாகுபடி செய்யும் முறைய அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப விலங்குகளின் பின்னால ஓடி, ஓடி, ஓடி இவங்க என்ன வேட்டையாடுறது, அவைகளுக்கு பயந்து ஒளிந்து கொள்வது, காய் கனிகள நம்ம உணவுகள தேடி அலையணும். அவற்றை சேகரித்து வைக்கிறதுக்கு ஒரு முறைய பின்பற்றணும். அப்ப இந்த இதெல்லாம் இல்லாம, இந்த மாமிசங்கள் எல்லாம் தேடி அலையணும். உணவு சில நேரம் கிடைக்காத போது, இன்னொரு விலங்க கொன்று போட்டுட்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எடுத்து பதப்படுத்தி வைக்கணும். இதெல்லாம் இல்லாம, எல்லா காலங்களிலும் தடையின்றி உணவு கிடைப்பதற்கு இந்த விவசாயம் தான் அவங்களுக்கு உதவியா இருக்கிறது. இப்போ உணவு கிடைக்கும் இடத்தை தேடி இடம்பெயர வேண்டிய அவசியம் இல்லாம, இங்க ஒரே இடத்துல வீடு கட்டி வாழற அந்த நிலை முதலாக வருது. விவசாயத்தின் மூலம் உணவு பெற்றுக்கொள்வது அங்க தான் தொடக்கமாயிடுது. அடுத்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, நெருப்பை எப்படியோ கண்டுபிடிச்சுட்டாங்க. மனித மூளையோட வளர்ச்சியில, அந்த பரிணாமத்துல பெரும் திருப்பு முனையாக இந்த நெருப்பு கண்டுபிடித்து தான் அவங்களுக்கு உதவியா இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கண்டுபிடிக்கிறாங்க. உடை கண்டுபிடிக்கிறாங்க. வளர்ச்சி வந்து தொடர்ந்து வளர ஆரம்பிக்குது. இதுதான் வந்து ஒரு கிராமத்துக்கான தொடக்கமாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத்தகைய சிறிய சிறிய கிராமங்களை எல்லாம் தாண்டி படிப்படியா நகரங்கள் வளர்ச்சி பெறுது. மக்கள் அதிக அளவுல தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தேவை அங்க ஏற்படுது. அது வந்து பேச்சு வடிவ மொழியில, எழுத்து வடிவத்துல பெரிய முன்னேற்றத்த வந்து ஏற்படுத்துது. விஞ்ஞான வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, முதலா மனிதன் தன் பாதுகாப்பு கருதியும், உணவுகளை சேமிக்கவும் தொடங்கிய அந்த காலத்துல, அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, விலங்கினத்திலிருந்து மனிதன் வந்தான் இல்லையா? அதனால உழைக்காத சோம்பேறிகளும் அப்பயே இருந்தாங்களாம். மகிழ்ச்சி அவங்க இத சொல்வாங்க. உழைத்தவர்களின் பொருள்களை பறிக்க, உழைக்காத சோம்பேறிகள் இருப்பாங்களாம். அப்ப அந்த 2 தரப்புக்கும் இடையிலே ஒரு சண்டை ஏற்படுமாம். இவங்க வந்து விவசாயம் கத்துக்கிட்டு உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்து பாதுகாத்து வைப்பாங்க. ஆனா, இந்த உழைத்தவன் கிட்ட இருந்து உழைக்காத சோம்பேறி 2 தரப்பினருக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சண்டை தான் முதல் போராக அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி அவங்க. அதுக்கு பிறகுதான் அவன் தன்னோட பகுதி மக்களை காப்பாத்தணும். உணவுப் பொருட்களின் பாதுகாப்புக்காக ஒருத்தர வந்து என்ன செய்றாங்க, இப்படியே நம்ம காவல் இருக்க முடியாது இல்லையா? அதனால ஒருத்தர நியமிச்சு, அவங்க கிட்ட ஒரு தடிய கொடுத்து பாதுகாப்புக்காக நியமித்துக் கொள்றாங்க. அப்ப இதுதான் தடியாட்சி அப்படின்னு வருது. அடுத்து மன்னர்கள் வராங்க. மன்னர் ஆட்சி, அது முடியாட்சின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் குடியாட்சி, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறைகள் இப்படி படிப்படியா இப்ப வந்து அம் மக்களாட்சி இல்லையா? படிப்படியா வளர்ந்து வந்த இந்த நிலையில
என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புதிய புரட்சி, அதாவது அறிவியல் புரட்சி. உயிரியல், வானவியல், அ இயற்பியல், வேதியியல் போன்ற துறைகள்ல அற்புதமான கண்டுபிடிப்புகள். அதை அடுத்து தொழில் புரட்சி ஏற்பட்டது. அப்புறம் பசுமை புரட்சின்னு உணவுல அப்படி ஒரு புரட்சி. மனிதர்களோட உற்பத்தி திறன் வந்து பன்மடங்கு உயர்ந்த நிலையில, புதிய புதிய வாகனங்கள், கருவிகள், அப்போ உடல் உழைப்புக்கான தேவைகள் எல்லாம் குறைந்து போச்சு. ஓய்வுக்கும், உல்லாசத்துக்குமான கால நீளத்தை அதிகரித்து இவங்க வந்து வாழ்க்கைய ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்ப இந்த பூமி தோன்றி எத்தனையோ ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். ஆனா, மனித இனம் தோன்றி ஒரு 20, 30 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில இவ்வளவு குறுகிய காலத்துல அது சாதித்தவை மிக 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 அற்புதமான ஒரு செயல்கள் எல்லாம் இந்த மனிதன் சாதித்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா புதிய புதிய சாதனைகள்லாம் நிகழ்த்தப்படுது இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழையன எல்லாம் கழிந்து புதியன புகுந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணமா நம்ம நிறைய விஷயத்த பார்த்திருப்போம் இல்லையா? இப்ப நடந்தே போன மனிதன் சைக்கிள்ல போனா, அடுத்து மோட்டார் பைக்கு, அடுத்து 4 சக்கர வாகனங்கள். அதிலேயே பலவிதமான எத்தனையோ ரகங்கள், வான ஊர்தி, கப்பல் என்று இன்னைக்கு எத்தனையோ வந்துடுது. கைபேசின்னும்போது அதுலயும் எவ்வளவோ வளர்ச்சி இன்றைக்கு. அப்ப இந்த கைபேசியின் வளர்ச்சி இன்று பூமியோட மறுபாதியில இருக்கிற ஒருவருடன் இப்ப நண்பரோ, பிள்ளைகளோ, உறவினரோ, அப்ப அடுத்த முனையிலிருந்து இந்த முனையிலிருந்து நாம 2 முனையில இருந்தும் நினைத்த போது அந்த வினாடியில நம்ம பேச முடியுது. அப்ப அவங்கள திரையில பார்த்துக்கிட்டே கொஞ்சம் அளவலாவி நம்ம மகிழ முடியுது. இப்ப இதையெல்லாம் நம் கொள்ளு தாத்தா பாட்டி, ஏன் நம்ம தாத்தா பாட்டியால கூட கனவுல கூட கண்டிருக்க முடியாது இல்லையா? அப்ப எல்லாமே இருந்தும் வாழ்க்கை வசதிகள் இன்று வீட்டில் அமர்ந்த இடத்தில் இருந்தே ஒரு பட்டனை தட்டினா போதும். அடுத்த 5 நிமிடத்திற்குள்ள நினைத்ததெல்லாம் வருது இல்லையா? ஆனா எல்லாம் இருந்தும், எல்லாம் கிடைத்தும், எல்லாம் தெரிந்தும் கூட மனிதர்கள் ஏன் ஒருவரை ஒருவர் கொன்று அழிக்கிறார்கள்? மனித மனங்களில் ஏன் மாற்றம் நிகழவில்லை? அதுதான் என்னைய சிந்தனையோட ஒரு கேள்வியாக நிக்குது. அப்ப எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்த இந்த மண்ணுல, மனிதனோட வாழ்க்கையில, மனித மனங்கள்ல மட்டும் ஏன் மாற்றம் வரவே மாட்டேங்குது? ஏன் வரவில்லை? மனிதனோட மதிப்பை ஏன் அவன் உணராமல் இருக்கிறான்? அப்படின்றதான் இன்னைக்கோட சிந்தனையோட ஒரு அ முக்கிய விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ஏன் மாற்றம் வரவில்லை என்றால், இந்த அதாவது இந்த மனதை வந்து மகான்களும், சித்தர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்தர்கள் வந்து ஒரு குரங்குக்கு ஒப்பா தான் சொல்றாங்க. வள்ளல் பெருமான் அவர்கள், "மனம் எனும் பேய் குரங்கு மடப்பயலே" அப்படின்றாங்க. இப்ப நொடிக்கு நொடி தாவிக்கொண்டே இருக்குது இல்லையா? இது ஒரு மாய உடல். ஓரிடத்தில் இருக்கும். மனம் வந்து தனியாக எங்கேயாவது சுற்றிக் கொண்டே இருக்கும். இது வந்து மாயக் கண்ணாடி மாதிரி தான். உடல் இங்க இருக்கும். நமக்கு இந்த அனுபவம் நெறைய இருந்திருக்கும். ஆ அதாவது மனசு சொல்லினே இருக்கும். எழுந்துரு எழுந்துருன்னும், எழுந்துக்க மாட்டோம். சாப்பிடாதன்னு சொல்லும். ஆனா உடம்பு வந்து புலன்கள் கேட்காது சாப்பிடும். பார்க்காதன்னும் பார்ப்போம். இத வாங்காதன்னு சொல்லும். ஆனா இது கேட்போம். அப்ப மனம் சொல்றத இந்த உடல் வந்து கேட்காது. இது அதே மாதிரி இது எங்கேயோ ஒரு இடத்துல தனியா இருக்கும். உடல் மட்டும் இங்க இருக்கும். அப்போ இந்த பாரதி அவர் சொல்றாரு, "பேயாய் உழலும் சிறுமனமே" அப்படின்றாரு. அப்ப நான் சொல்றத நீ கேளு. நீயா எதையும் தேடி போகாதே அப்படின்னு. அப்ப இந்த மனதை ஆள்வதற்கு மகான்கள் கூட அவ்வளவு பிரயத்தனம் பட்டிருக்காங்க. விவேகானந்தர் சொல்றாரு, "சுதந்திரவாதிகள் என்று யாரும் சொல்லிக் கொள்ளாதீங்க. எல்லாருமே இந்த மனதிற்கு அடிமைகள் தான்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனம் தானே எஜமானனாக நம்ம எல்லாம் மேய்த்துக்கிட்டு இருக்கு. மகரிஷி அததான் சொல்றாங்க. "மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும்" அப்படின்றாங்க. அப்போ உண்மையில் மனித மனம் என்பது ஒரு எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி இல்லையா? இது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வடிவமைக்கும் ஆற்றல் உடையது. இப்ப மகிழ்ச்சி அவங்க மனதை வந்து மனம் ஒரு புதினம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனை தீர்மானிப்பது அவனுடைய மனம் தானே. அவன வாழ்க்கையை நிர்ணயிப்பதும் அந்த மனம் தான் இல்லையா? அப்ப மனதின் மறுமுனை தான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி அவங்க. இத ஒரு திருமூலர் பாடல் ஒண்ணுல என்ன அழகா சொல்றாங்க அப்படின்னா, "உடம்பு என்னும் தேரில் மனம் என்னும் தேர் ஓட்டி ஓட்டுகிறாராம்." அப்ப அதன் காரணமாக இந்த உலக இன்பங்கள் என்னும் அந்த மாயத் தேர்ல ஏறி நம்ம என்ன பண்றோமா, உலா வந்துட்டே இருக்கோமா.
அதிலிருந்து இறங்கி போகணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம இந்த ஆன்மாக்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதை விட்டுட்டு இந்த ஆன்மாக்கள் அன்பு அப்படின்ற அந்த தேர்ல ஏறி சிவனுடைய அருளை பெற்றுவிட்டால் சிவனடியாருடன் சேர்ந்து நாமளும் தெய்வ நிலையை அடையலாம் அப்படின்றதுதான். அப்போ உடம்பை தேராக பார்க்கும்போது தேர் எப்படி ஒவ்வொரு இடமாக மாறி மாறி போகின்றதோ அது போலதான் இந்த உடம்பும் பால பருவம், இளைய பருவம், நடுத்தர பருவம், வயோதிக பருவம்னு ஒன்னொன்னா மாறி 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 போகுது. அப்ப தேர்ல சக்கரங்கள் அவற்றை இணைக்கும் கீழ்ப்பகுதி பீடம், அதற்கு மேல் கூரை என பல பகுதிகள் இருப்பதை போல உடம்பும் எலும்பு, ரத்தம், சதை, நரம்பு என்ற பல பகுதிகளாக இணைந்திருக்குது இல்லையா? அப்ப தேரோட்டி தேரை பொறுப்பா செலுத்தாவிட்டால் ஓட்டிட்டு போலன்னா அது என்ன ஆகும்? அப்ப அதே போலதான் இந்த உடம்புக்கும் மனம் என்னும் இந்த தேரோட்டி உடம்பு என்னும் தேரை ஒழுங்காக செலுத்தாவிட்டால் உடம்பு என்ன ஆகும்? தேர் தான் உடம்பு, சாரி உடம்பு தான் இந்த தேரு. மனம் தேரோட்டி இல்லையா? இப்ப மனதை தேரோட்டியாக நாம் பார்க்கும்போது இந்த மனதை பாகன் அப்படின்னு சொல்றாங்க திருமூலர். இப்ப தேரோட்டி காரோட்டின்னு பல ஓட்டிகளை நம்ம சொல்றோம். அப்ப பல ஓட்டிகளை சொன்னாலும் யாரும் யானை ஓட்டின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப யானை பாகன் என்றே நம்ம சொல்றோம். இப்ப மற்ற வாகனங்களை எல்லாம் ஓட்டக்கூடியவங்களுக்கு அதை ஓட்ட தெரிந்திருந்தா போதும். ஆனா யானையை நம்ம ஓட்டணும் அப்படின்னா அந்த பாகனுக்கு யானையோட நடவடிக்கைகள் எல்லாமே நல்லா தெரிந்திருக்கணும். அப்ப எந்த நேரத்துல யானைக்கு மதம் பிடிக்கும், அதை எவ்வாறு நம்ம கட்டுப்படுத்தணும் என்பதையெல்லாம் பாகன் தெரிஞ்சு வச்சிருந்தாதான். இல்லைன்னா யானையோட பலம் நமக்கு தெரிந்தது தானே. அதே பாகன் யானையின் போக்கை தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல அதை தன் வசப்படுத்தி வச்சாதான் கடினமான வேலைகள் பலவற்றையும் அந்த யானை செய்திடும். அப்ப அவன் அதை தன் வசப்படுத்தி வச்சிருந்தானா அவன் எந்த வேலையை சொன்னாலும் பாருங்க, அந்த ரெண்டு அது எவ்வளவு பெரிய உருவம். அந்த ரெண்டு கால்களால ஒரே காலால ஒரு சின்ன சைக்கிள்ல நிக்க வைக்கிறாங்கல்ல. இதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு நாம இந்த திருமூலர் சொல்ற இந்த பாடல்ல பார்க்கும்போது காயத்தேர் ஏறி மணப்பாகன் கை கூட்ட மாயத்தேர் ஏறி மயங்கும் அவை உணர் நேயத்தேர் ஏறி. நேயத்தேர்னா அன்பு எனும் தேர் ஏறி நிமலன் அருள் பெற்றால், நிமன்னா சிவன். அப்ப ஆயத்தேர் ஏறி அவன் இவன் ஆமை, அவன் இவன் சிவனாக ஆகலாமே அப்படின்றாங்க. அப்ப திருமூலர் பெருமான் மனதை பாகன் என்று கூறுகிறார். இப்ப பாகன் சொன்னபடிதான் யானை கேட்க வேண்டுமே தவிர யானை சொன்னபடி பாகன் கேட்கக்கூடாது. கேட்டா யானை மட்டும் இல்லை, அதனோட சேர்ந்து பாகனம் என்ன ஆகும், அவ்வளவுதான் இல்லையா? அது போல மனம் காட்டுகின்ற அந்த நல்ல வழியில தான் இந்த உடம்பு செயல்பட வேண்டுமே தவிர உடம்பு கேட்கும் வழியில மனம் செயல்பட ஆரம்பித்தா என்ன ஆகும்? கதை அவ்வளவுதான். அப்ப மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு அதுக்கு தான் சொன்னாங்க. அப்ப ஆனா பிரச்சனை எங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னா சரியில்லாத அந்த கூட்டணியில தான் இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலும் மனமும் சேர்ந்துதான் கூட்டணியா செயல்படுது இல்லையா? அந்த கூட்டணியில ரெண்டும் ஒன்னா இணைந்து செயல்படணும். அந்த ரெண்டில் மிகவும் பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பு தான். ஏன் எப்படி தெரியுங்களா? இங்கதான் மகிழ்ச்சி அவங்க நமக்கு விஞ்ஞான ரீதியா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த உடல் செல்களும் மூளை செல்களும் சேர்ந்துதான் இயக்கம் பெறுது. உடல் செல்களும் மூளை செல்களும் சேர்ந்து இயக்கம் பெறும்போது எது உங்களுக்கு மெஜாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் செல்கள் தான் இல்லையா? மூளை செல்கள் ரொம்ப குறைவு. அப்ப எது மெஜாரிட்டியா இருக்குதோ அதுதான் ஜெயிக்கும். அப்ப மெஜாரிட்டியான உடல் செல் சொல்றது, ஏன்னா அதுதான் பழக்கமா செய்து நம்ம பழக்க பதிவை இந்த உடல் செல்கள்ல போட்டு போட்டு பதிவை நாம அதுல பதிச்சு வச்சிருக்கோம். இப்போ நீ எழுந்துரு என்னதான் இந்த மூளை பாடா கத்தனாலும் இந்த உடல் கேட்காது. அதுக்குத்தான் மகிழ்ச்சி என்ன கொடுத்தாங்க நமக்குன்னா உடற்பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ உடற்பயிற்சி செய்து அந்த பழைய செல்களை விலங்கின பதிவுகளை நம்ம நீக்கணும். மூளை செல்கள் எவ்வளவுதான் அற்புதமான ஒரு தோற்றமா இருந்தாலும் அவ்வளவு பெரிய
ஆற்றல் படைத்ததா இருந்தாலும் அது சொல்றத இந்த உடல் செல்கள் கேக்குதா, புலன்கள் கேக்குதான்னா கேட்கல. ஏன்னா இந்த உடல் செல்கள் மெஜாரிட்டியா இருக்கிறதால. அப்ப அதை மாற்றி அமைப்பதற்கு தான் அந்த பயிற்சி முறை. அப்ப மனம் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய இந்த இன்பம், துன்பங்களை தெரிவித்துக் கொண்டே இருந்தாலும், இந்த கூட்டணி தர்மத்தை அனுசரித்து உடல் என்ன சொல்லுதோ அதையே தான் மனம் கேட்கும். அது கேட்டு தான் ஆகணும். ஏன்னா 2 பேரும் ஒரு கூட்டணியா இருக்கிறதால அவங்க அத கேட்டு ஆக வேண்டிய ஒரு சூழல். அப்ப இன்பங்களை அனுபவிப்பதற்காக பல வழிகள் என்ன செய்யுது இந்த மனம் சொல்லிட்டே இருக்கும். அதன் வழியே செயல்பட்டு இந்த உடல் என்ன இது நல்லா இருக்கும், இங்க வா அத பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இது எந்தெல்லாம் இன்பம்ன்ட்டு அது சொல்லுதோ, அதையெல்லாம் கேட்டு 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 இந்த உடல் அப்படியே தான் செயல்படும். இப்ப எல்லா விதமான இன்பங்களையும் இது அனுபவிச்சுட்டே தான் வரும். ஆனா, அதன் அதன் பயனாக துன்பம் விளையும். இது இந்த உடல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, விளைவு என்ன வரும் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, துன்பம் வரும். அப்படி துன்பம் வரும்போது, இந்த கூட்டணி தர்மத்தையும் மீறி, இந்த மனம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நல்லவனா அப்ப மாறி, அதாவது நமக்கு நல்லவனா மாறிடும். அப்ப இந்த உடலிற்கு அறிவுரையும், அறவுரையும் அது சொல்லும். "நான் அப்பயே சொன்னேன்ல, நீ தான் கேட்காம அலைஞ்ச. இப்ப நீ கஷ்டப்படுறல்ல" அப்படின்னு அது போய் ஒதுங்கி நின்னுக்குமாம். இப்ப மனம் ஒதுங்கி நின்னுக்கும். ஆனா துன்பப்படுறது இந்த உடல் உறுப்பு தான் இல்லையா? இப்ப நோயால வலி கண்டு உடல் துடிக்கும்போது, மனம் என்பது சாட்சி மாத்திரமாகவே இது ஒதுங்கி நின்று பார்க்குமே தவிர, எந்த விதத்திலுமே இது பொறுப்பு ஏற்காது. அப்ப இதிலிருந்து விடுபடுவதற்கான வழியத்தான் பல்வேறு மகான்களும், நம்முடைய மகரிஷி அவர்களும் நமக்கு வலியுறுத்தி பல விஷயங்கள சொல்றாங்க. உதாரணமாக ஒரு பாடல் மூலம் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். அப்பா வாழ்க வளமுடன். பெரிய பானுமதி அம்மா. ஆமா. சாரிம்மா ஒரு கால் வந்துடுச்சு. சாரி. ஆமா. உதாரணமா நம்ம அந்த ஒரு பாடல் மூலம் நம்ம இத பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, "தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றிப் போகும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தவ முறைகளும், அந்த அறநெறியையும் நாம பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகிழ்ச்சி அவங்க நம்மளோட மனோநிலையை தெரிந்து கொள்வதற்காக, அவங்க ஒரு சீடர்கள்ட்ட ஒரு ஒரு கேள்விய, ஒரு கதைய சொல்றாங்க. அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு கேள்வியா கேட்கறாங்க. ஆ ஒரு ஒரு 2, 3 பானைய அங்க வச்சிருக்காங்க. அந்த பானைய வச்சுட்டு ஒரு ஒரு சீடனா கூப்பிட்டு கேட்கறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப ஆனா அங்க ஒரு முதல் வந்தவன் "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிர்றான். 2வது வந்த சீடன் கொஞ்சம் ஏதோ காரணம் இல்லாம கேட்க மாட்டாங்கன்னு கைய உள்ள விட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி, ஒண்ணும் இல்லன்னு வந்துர்றாங்க. அப்ப 3வதா வந்தவர் பார்த்துட்டு "காற்று இருக்குது குருவே" அப்படின்றார். அப்போ 4வது சீடன நோக்கி, "அந்த காத்த எடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு மகரிஷி. அப்போ எடுக்க முடியும் அப்படின்ட்டு அதுல தண்ணீய கொண்டு ஊத்துறாங்க. அப்ப தண்ணீர் ஊத்திட்டா அந்த காற்று தானாக வெளியே இருப்பது. அப்ப நீரை நிரப்பினால் தானாகவே காற்று வெளியே சென்றுவிடும். இங்க மகிழ்ச்சி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்முடைய மனதிற்குள் 1000 தேவையில்லாத எண்ணங்கள், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல், எண்ணில் அடங்காத குற்றங்கள். அப்ப இது எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப இந்த காற்று மாதிரி இருக்கு இல்லையா? அதை எடுக்க வேண்டும் என்றால், நீரை எப்படி உள்ளே ஊற்றினால், ஆ அது எப்படி தானாக காற்று வெளியே வந்ததோ, அதுபோன்று இறை உணர்வையும், அறநெறியையும் நாம புகுத்திவிட்டால், இறை உணர்வையும், அறநெறியும் நாம அதுள்ள நம்ம புகுத்திட்டா, அதாவது "நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது." இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா? "நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம்." அப்ப அந்த மெய்ப்பொருளால இந்த உள்ளத்தை எப்பவும் நிரப்பி வச்சுட்டே இருக்கணும். நீர ஊத்துன மாரி, நம்ம இறைவனை எப்பவும் நம்ம மனசுக்குள்ள போட்டு போட்டு நிரப்பி வச்சுட்டா, அங்க இருக்கிற அந்த காற்று மாதிரியான தேவையில்லாத எல்லாம் வெளிய போயிடுச்சுன்னா, அப்போ நீர் நிறைந்த அந்த பாண்டத்துல காற்றே வராது. அப்ப தேவையில்லாத எதுவுமே உள்ள இருக்காது. நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளன்னு அழகான ஒரு பாட்டுல நமக்கு சொல்லியிருப்பாங்க.
அதற்குத்தான் பயிற்சி முறைகளாக மகிழ்ச்சி அவர்கள் பல்வேறு தவ முறைகளையும் குணநலப்பேறு பெறுவதற்கான தன்னையே ஆய்வு செய்து கொள்ளும் அந்த தற்சோதனை முறைகளையும் மகிழ்ச்சி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போ நாம அந்த மாயம் அப்படின்ற மனம்தான் மாயனாகவும் இருக்குது, குரங்காகவும் இருக்குது, எல்லாமாவும் இருக்குது. இறுதியில அந்த பயிற்சி முயற்சி பண்ணும்போது அதுவே அன்பாக மாறுது. அன்பும் சிவமும் வேற வேற இல்லை இல்லையா? அப்ப அன்பே அன்பாக மாறுது அப்படின்னா அப்ப இறைவனாகவே மாறுது. அப்ப மனதின் மறுமுனை இறைவன். அப்போ அதுக்கு குரு உயிர் தொடர்பு இன்றி அப்ப மனங்களில் மாற்றம் என்பது நிகழுமா அப்படின்னா அப்ப நாம தான் அதை சிந்திக்கணும். அப்ப குரு உயிர் தொடர்பு நமக்கு எல்லாம் கிடைச்சது. அப்ப அவங்க சொன்ன அத்தனையும் நாம கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் இன்றைய சிந்தனை. இதை தொடர்ந்து நாம இன்னைக்கு அந்த மனதை நாம எப்படி மனிதன் வந்ததை ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு அந்த மனிதனோட மனத்துல ஏன் இன்னும் மாற்றம் வரல? இவ்வளோ சிறப்புகளை குறுகிய காலத்துல இந்த நில உலகத்துல இவ்வளோ சிறப்புகளை ஏற்படுத்திய மனித மனம், இந்த மனம் மட்டும் ஏன் மாற்றம் நிகழல அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப மனம் அந்த அமைதியா இருப்பதற்கும் மாற்றம் நிகழ்வதற்கும் வழிகளை மகான்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் அதுக்கு நமக்கு நல்ல உடல் நலம், ஹெல்த் வேணும், வெல்த் வேணும், நல்ல பொருளாதார சூழல், அதை தொடர்ந்து நமக்கு நல்ல உறவுகள் வேண்டும். அதை பற்றியெல்லாம் அடுத்த தொடர்பாக நமக்கு இறை ஆசிரியர் இறை சிவஸ்ரீ அம்மா அவங்க தொடர்ந்து நமக்கு கொடுப்பாங்க. சிவஸ்ரீ அம்மா அவர்கள் நம்ம திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. அம்மாவை பற்றின அறிமுகம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து இறை சாதனை மார்க்கத்தில் ஆரம்ப காலத்துல இருந்து நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு வரவங்க தான் அம்மா அவங்க. அம்மா அவர்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. சிவஸ்ரீமா மைக் ஓபன் ஆகலங்கம்மா, வீடியோ தான் ஆன்ல இருக்கு. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதாமா? சாரி, கேக்குதுமா. சாரி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா அவங்க சிறப்பா கொடுத்தாங்க. குரு அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இருந்து இந்த சிந்தனை உரையை சிறப்பாக அருள்வாராக. வாழ்க வளமுடன். அம்மா ஆரம்ப காலத்துல, அதாவது மனிதனோட தொடக்க காலத்துல இருந்து மனிதன் எப்படி படிப்படியா வளர்ந்து இப்போ இவ்வளோ வசதி வாய்ப்புகள் நமக்கு வந்துருச்சு. வீடியோ கால்லயே வெளிநாட்டுக்கு பேசுறோம். பட்டனை தட்டினா என்ன பொருள், என்ன ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், என்னென்ன பொருள் என்னென்ன வேணுமோ எல்லாமே அனுபவிக்கிறோம். ஆனாலும் நம்ம மனம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனம் ஒரு என்ன சொல்றது, ஒரு மயக்கத்துலதான் இருக்குது. ஒரு நிறைவு இல்லை மனிதன்ட்ட, ஒரு அமைதி இல்லை, நிறைவு இல்லை. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த தண்ணி, அதாவது அந்த ஒரு இதுல தண்ணியை நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து காற்று வெளியே போய் அதுல நிரம்பிடுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நல்ல விஷயங்களை நமக்குள்ள கொண்டு கெட்டதெல்லாம் வெளியில அனுப்பிட்டா அதுக்கு முக்கியமானது இறை உணர்வு அறநெறி. அதுக்கு இந்த தியானம் பயிற்சிகள் சிறப்பா இருக்கும்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க. வாழ்க வளமுடன். இப்ப நம்ம அடுத்து சிந்திக்கிறது என்ன அப்படின்னா, ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த மூன்றை பத்தி தான் நம்ம சிந்திக்க போறோம். ஹெல்த் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்மளோட உடல் ஆரோக்கியம். அடுத்து என்ன சொல்லுவாங்க, நம்ம உடல், இந்த உடலை கொண்டுதான் நம்ம என்ன, இந்த இறைவன் என்ன பண்ணாரு, ஒரு தாய் தகப்பன் தாய் கருவுக்குள்ள அந்த கர்மவினை பதிவுகளை கழிக்கிறதுக்காக அந்த அறிவாகிய தெய்வம் 10 மாதம் அந்த குழந்தை பெத்து எடுக்கிறதுக்கு சரியா உருவாக்கி நம்ம அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். வந்த வேலை என்ன, இறைவனை உணரணும். அப்ப அதுக்கு போட் யாரு, இந்த நம்மளோட உடல் தான். இந்த கடல்ல இக்கரையில இருந்து அக்கறை போறதுக்கு போட் இந்த உடல் தான். அதை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்ப நம்ம வாழ வந்துட்டோம், என்னைக்கு நம்ம பிறந்துட்டோமோ நமக்கு பசி தாகம் எல்லாமே நமக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, சூழ்நிலைக்கு நம்ம தட்பவெப்பநிலைக்காக ட்ரெஸ் போடுறோம், நம்ம வீடு சேஃப்டியா வேணும்னு வீடு இருக்கிறோம். எல்லா தேவைகளுக்கும் நமக்கு வேணும்னா அதுக்கு பணம் இல்லாம இல்ல,
நான் ஞானம் நான் வந்து தியானம் பண்றேன், நான் வந்து இறை உணர்வு பெற போறேன், எனக்கு பஸ்ல டிக்கெட் கேட்காதீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. டிக்கெட் கொடுத்தாதான் நடக்கும். பொருள் வேணும், கடையில போய் நான் ஞானி எனக்கு கொடுனா கொடுக்க மாட்டாங்க. அப்ப தேவை, பொருளும் தேவைதான். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து உறவுகள் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா உறவுகள் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே முடியாது. ஏன்னா நம்ம தாய் தகப்பன் வந்திருக்கிறோம். இது வந்து அம்மா சொன்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அப்படியே வளர்ச்சி அடைந்த மனிதன் அந்த என்ன சொல்றது, வளர்ச்சி வந்து இப்போ விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப கூடிருச்சு. விஞ்ஞான வளர்ச்சி கூட முன்னாடி நம்மளுக்கு இந்த போனு, லேப்டாப்பு, டிவி இதெல்லாம் இல்லாத டைம்ல அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம் அதிகமா இருந்துச்சு. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ, ஒரு குழந்தைங்களுக்குள்ளேயோ, அல்ல உறவுகளுக்குள்ளேயோ அவங்க என்ன பண்ணாங்க, அன்பு பரிமாற்றம் அதிகமா இருந்துச்சு. இப்ப அதுவே என்ன ஆயிருச்சு, விஞ்ஞான வளர்ச்சி அடைய 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 உறவுகளுக்குள்ள அந்த அன்புங்கிறது குறை. இப்ப நாமளே எடுத்துக்கோங்களேன், இப்ப நம்மளாம் சின்ன பிள்ளையில லீவ் விட்டா அம்மா அப்பா வீட்டுல போயிட்டு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போயிட்டு இயற்கையோட அங்குள்ள சொந்த பந்தத்தோட இருந்து நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனா நம்ம பேரம்பேத்தியெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியல, எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் ஐயா வந்து என்ன சொல்லுவாங்க, தினமும் நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் போடணும் காலையில இருந்து. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிச்சவங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான், நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். அப்ப நம்மளால ஏன் டைம் நம்மளால ஒதுக்க முடியல அப்படின்னா நம்மள என்ன பண்றோம், டைமை நம்ம கரெக்டா பிளான் பண்ணல அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே? இப்ப டைமை நம்ம சரியா பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது ஹெல்த்துக்கு முக்கியத்துவம், வெல்த்துக்கு முக்கியத்துவம், ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதாவது நம்ம என்ன பண்றோம், ஒரு போன் எடுக்கிறோம், போன் எடுத்ததும் அதாவது இப்ப இந்த காலகட்டம் வந்து நம்மள டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்காக நிறைய சூழ்நிலைகள் நமக்கு வந்துருச்சு. நம்ம மனதை திசை திருப்புவதற்காக, மாயைக்குள்ள கொண்டு போறதுக்காக நிறைய 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 விஷயங்கள் நமக்குள்ள வந்துருச்சு. இதை தாண்டி நம்ம இந்த ஆன்மீகத்துல வந்து இப்ப இந்த 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உண்மையிலே நம்ம முன்னோர் செய்த ஒரு பெரிய புண்ணியம்தான். நம்ம இதுக்குள்ள இப்ப வந்திருக்கிறோம், உண்மையிலேயே அதுதான். அப்ப நம்ம வந்து கரெக்டா நம்ம பிளான் பண்ணணும். அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப கூட சமீபத்துல நம்ம பாரதி ராஜா இறந்தாங்கன்னு பார்த்தோம். அவர் வந்து எவ்வளவு பெரிய பெரிய படங்கள் எல்லாமே ரொம்ப வெற்றிகரமா கொடுத்தாங்க. அந்த அந்த கிராமத்து அந்த படமே நம்ம பார்க்கும்போது அந்த அந்த இதுல அந்த லைஃப்க்கு கூட்டு போவாங்க. ஆனா அவங்களோட கடைசி தருணத்துல பார்த்தா உறவுகள் கூட யாருமே இல்லை. அவங்க மகன் இறந்ததோட அவங்களோட வாழ்க்கையில அப்ப என்ன சாதிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்ற காலத்துல நம்ம வந்து உறவுகளுக்குள்ளதோ அல்ல பணம் அதாவது பணத்தை நோக்கி இப்ப அவரே அதே பாரதி ராஜா அவரோட காலகட்டத்துல ஒரு மனைவிட்ட பேச கூட ஒரு டைம் இருந்திருக்காது. அடுத்தடுத்த ஷூட்டிங்ஸ், அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ் அப்படி ஓடி இருப்பாரு ஓட்டம். அப்படித்தானே? அதுக்கு தானே போயிருப்பாரு. அப்படிதான் இருந்திருக்கும். அப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு மனைவி கூட ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வந்ததா சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, எங்க வாழ்க்கை துணைவர் வந்து அந்த பிசினஸ்ல நான் அடுத்தடுத்த கட்டம் போகணும் போகணும் போகணும்ட்டு எங்க கூட பேச கூட மாட்டேங்கிறாரு. எனக்கு வந்து அது மனதளவுல ரொம்ப பாதிப்பா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டாங்களாம். அப்ப அவர் என்ன நம்ம வாழ்க்கையில ஓடினாலும் சரி, என் கணவரோட என் குழந்தைங்களோட நான் இவ்வளவு நேரம் ஒதுக்குவேன், எனக்கு அதுக்கான நேரத்தை நான் கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு அம்மா, எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் தான், அவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து அப்படி ஏங்கி ஏங்கி அழுறாங்க. என்னன்னு கேட்டா, நான் எங்க அம்மா கிட்ட சரியா போன் பேசல, எங்க அம்மா வந்து நான் சரியா வந்து பார்க்க வரல, நான் எப்படி நான் என் அம்மாவை வந்து நான் இவ்வளவு தூரம் எங்க அம்மாட்ட இருந்து நான் விலகி போயிட்டேனே, என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேனேன்னு அழுறாங்க. இங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அது கிடைக்க போதா? அப்ப தினமும் அந்த வாழ்ற காலத்துல ஒரு அம்மா கிட்ட பேசுறதுக்காக ஒரு 10 நிமிட 1/4 மணி நேரமோ, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அம்மாவை போய் பாக்குறதுக்கோ, அது கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு இந்த நாள் என்ன நமக்கு குறிக்கப்பட்ட நாள். அதாவது இந்த நாள் நமக்கு திருப்பி கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பில்லை. இன்னைக்கு 13ஆம் தேதி ஜூன் 13. இது நான் திருப்பி நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நான் கிடைத்த வாழ்க்கைய நான் சரியா பயன்படுத்தணும்னா நேரத்தை நான் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா பயன்படுத்தணும். சரியா? இப்ப அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து இப்ப இந்த டைம் டேபிள் போடுறோம். இப்ப நம்மளே ஒரு டைம் டேபிள் போட்டுறணும். நான் காலையில 4 மணிக்கு எழும்புறேன், எழும்பிட்டு நான் 4:30 மணிக்கு தியானம் பண்ண போறேன்,
உடற்பயிற்சி பண்ண போறேன், தவம் பண்ண போறேன், கண்ணாடி பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ண போறேன், இந்த வையகத்தை நான் வாழ்த்த போறேன், என்னோட உறவுகளை நான் சரியா வாழ்த்த போறேன், இதெல்லாம் நான் ஒரு டைம் போட்டுட்டேன். சரி, அதை முடிச்சு நான் சமையலுக்குள்ள போறேன், என்னோட குடும்பத்திற்காக நான் செய்ய கடமையை நான் செய்யறதுக்கு அதுக்கான டைம் எனக்கு இவ்வளவு நேரம். அப்ப இதை தாண்டி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு புக் படிக்கிறதுக்கு, எனக்கு புத்தகம் படிக்கிறதுக்காக நான் இவ்வளவு நேரம், இந்த டைம் டு இந்த டைம் நான் புத்தகம் படிக்கிறது, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் நான் மௌனத்துல இருக்கிறது, இந்த டைம்ல இந்த டைம் நான் எங்க அம்மா கிட்ட பேசுறது, சாயங்காலம் எங்க பிள்ளைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரோடு நான் இவ்வளவு டைம் கொடுக்க போறேன். அப்ப நான் இதெல்லாம் நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே ஐயா தான் சொல்லுவாங்கல்ல, ஐயா கூட அவங்களோட கேலண்டர் இதையே நம்மகிட்ட காமிப்பாங்க, டைம் ஷெட்யூல எத்தனை மணிக்கு நான் சூர்யாவை கொண்டு விட போறேன். அப்ப அந்த டைம் போடணும், நம்ம கரெக்டா டைம் போட்டுட்டு இதுல நான் எதுல மிஸ் பண்றேன் அப்படின்னு, அதாவது நம்ம தற்சோதனை பண்றோம்ல, இன்னைக்கு காலையில இருந்து நான் ராத்திரி வரைக்கும் நான் யாருக்கிட்ட கோவப்பட்டேன், நான் எதுக்கு நான் கவலைப்பட்டேன், எதுக்கு என்னோட இது எனக்கு வராம நான் காத்துக்கும், இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம், மகிழ்ச்சி சொன்ன அந்த அகத்தவம் பண்ணி அதுல மனதுக்கு வலிமை கொடுத்து அதுல ஒரு சங்கல்பம் கொடுத்து நான் இதை கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இது என் மேல தவறு கிடையாது, ஜீன் வழியாக பதிவு வழியாக நான் விலங்கினத்துல இருந்து எத்தனை பிறவி எடுத்தேன்னு தெரியாது, இதுல என்னோட பதிவுகள் இதுல இருக்குது, இந்த குணங்கள் என்கிட்ட இருக்குது, இதை நான் மாத்த போறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அதுக்கு என்ன ஆகுது, அந்த தவம் பண்ணி அந்த சங்கல்பம் கொடுக்கும் போது எனக்கு அது வேல்யூபிளா நிச்சயமா மாறுது. அப்ப நான் என்ன பண்ற, மகிழ்ச்சியா தான் தற்சோதனை அகத்தாய்வு, உன்னையே நீ தற்சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கிறோம், அப்படிதானே. இப்போ ஒரு கார் ஓட்டுறவங்க இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க டிரைவிங் கத்துக்கும் போது கார் அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டுவாங்க, அதுக்கு அப்படியே பழகி 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 வந்துட்டாங்கன்னா அவங்க அப்படியே பேசிக்கிட்டே கேஷுவலா கார் ஓட்டுவாங்க. அதே ஒரு நீச்சல் படிக்கிறவங்களா இருக்கட்டும், தையல் படிக்கிறவங்களா இருக்கட்டும், சைக்கிள் ஓட்டுறவங்களோ, வண்டி, எல்லாருமே அதான் கத்துக்க தொடக்கத்துல தடமாறி பிராக்டிஸ் ஆயிட்டா அதுல எக்ஸ்பர்ட் ஆயிரும். இப்ப நாமளும் இப்ப நம்மளுக்கு விளக்கம் எல்லாமே கிடைச்சிருச்சு, ஏன்னா எவ்வளவு பெரிய பெரிய பேராசிரியர் அருத்தந்தியோட இது வேதாத்திரியம், அம்மா நேத்து கூட சொன்னாங்களா என்சைக்ளோபீடியோ, அதுல இல்லாதது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வாங்கியாச்சு. இப்ப தெரியாதவங்களாவது ஐயோ பாவம் அவங்க தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், ஆனா நாம எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டோம். ஆனா பிராக்டிஸ்க்குள்ள வர்றதுக்கு நம்ம டைம் எடுக்கணும், அப்படிதானே. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த டைம் ஷெட்யூல் நீங்க போடும்போதே அதை போட்டுட்டு நீங்க காலையில இருந்து நைட்டுக்கு நீங்க அதை ஒரு வாட்டி பாருங்க. கொஞ்ச காலத்துக்கு தான் நான் சொல்றேன், அதாவது சைக்கிள் ஓட்ட படிக்கிறது, வண்டி ஓட்ட படிக்கிறது, நீச்சல் ஓட்ட படிக்கிறது, கார் ஓட்ட படிக்கிற மாதிரி கொஞ்ச காலத்துக்கு இந்த பிராக்டிஸ் தேவை. இப்ப உங்களால காலையில பயிற்சி பண்ணாம யாரால இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்மளோட செல்கள் அதுக்கு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த நாள் பூரா நம்மளால செயல்படுது, நம்ம அந்த அளவுக்கு நல்ல பழக்கத்துக்குள்ள வந்துட்டோம். எது தவம் பண்றது, காயக்கல்பம் பண்றது, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, உடற்பயிற்சி, இதெல்லாம் நம்ம வந்துட்டோம். தற்சோதனை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட நீங்க ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்னு 3 சேர்த்துக்கோங்க அதுல, சரியா? சேர்த்துட்டு நீங்க நைட்டு என்ன பண்ணுங்க, அதை பார்க்கும்போது இப்ப காலையில நான் எக்ஸசைஸ் பண்ணேன், தவம் பண்ணேன், இப்ப இது எனக்கு ஹெல்த்துக்கு ஓகேயா? ஓகே. நான் பயிற்சி பண்ணதுனால என்னோட பழைய பதிவா இருக்கிற வினைப்பதிவு என் செல்களுக்குள்ள இருக்கிறதும் என்ன சொல்லுவாங்க அருத்தந்தை, இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக அமைந்து அணு அடுக்குகள் சீராகி உடலுக்கு போதிய பலமும் வலிமையும் கிடைத்து உடல் செல்கள் உள்ள நோய் பதிவுகள், கரும நோய் பதிவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியமாகும்னு அர்த்தந்தை கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அந்த நோய் எங்க அப்பா மூலம் வந்தது, இதெல்லாம் சொல்லவே நம்ம சான்ஸ் கிடையாது, போகும். அப்ப எனக்கு ஹெல்த்துக்கு நல்லது தானே, நல்லதுதான். ஓகே. வெல்த்துக்கு, பொருளாதார மேம்பாட்டுக்கு நான் என் கணவருக்கு சப்போர்ட் பண்ணா கூட நான் வெல்த்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு தானே அர்த்தம். என் வாழ்க்கை துணைக்கு சரியா அவங்களுக்கு என்ன விதத்துல எல்லாம் நான் வீட்டு கடமைகளை செஞ்சு அவங்களுக்கு சரியா சமையல் பண்ணி கொடுத்து நான் தனியா சம்பாதிக்கணும்னாலும் ஓகே, என் வாழ்க்கை துணை குடும்பத்துக்கு செய்யறதா இருந்தாலும் ஓகே. அப்ப வெல்த்துக்கு அது ஓகே தான். ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி சொல்றது, அதுவும் ஓகே தான். ஏன்னா நான் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் என் கணவருக்கான சமையலை செஞ்சு கொடுக்கறதோ, ட்ரெஸ் பாக்குறதோ, வீட்டுல உள்ள கடமைகள் நான் செய்யவோ, என் உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நான் உறவுகளையும் நான் சரியா இருக்க முடியும்.
எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் உடம்பு முடியலை அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க, லீவ் போட்டு என்ன பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நாளுக்குள்ள வருமானம் போச்சு. சரியா? இல்ல எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க என்ன பண்றாங்க, டாக்டர்ஸ் எல்லாம், ஐயோ இன்னைக்கு யாருடா ஏமாந்தவங்க வருவாங்க, பிடிச்சி அமுக்கி போடணுமே, பிளட் டெஸ்ட்ல நமக்கு இவ்வளவு கமிஷன் கிடைக்குமே, இன்னும் அதுக்கு மேல ஒரு மாடி கட்டணுமேன்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்ப நீங்க போய் சாதாரண ஒரு சின்ன நோய்க்கு உள்ள போனதும் போட்டு ஒரே அமுக்கு போட்டு அமுக்கிடுவாங்க. ஏங்க உங்களுக்கு அந்தந்த டெஸ்ட் எடுக்கணும், இந்த அத்தனையும் எழுதி கொடுத்து உங்களை, நீங்க சின்ன நோயோட போனவங்கள சாகுற நோயாளி ஆக்கிடுவாங்க. மனதளவுல உங்களை நோயாளி ஆக்கிடுவாங்க. எப்படி? காரணம் என்ன? அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி உங்களை அமுக்கிடுவாங்க. அப்ப அதுல நீங்க பண்ற செலவு எனக்கும் நஷ்டம், என் குடும்பத்துக்கும் நஷ்டம், சமுதாயத்துக்கும் நஷ்டம். இல்ல ஒரு அட்மிஷன் போடுங்க, 4 நாள் போட்டாங்கன்னா நஷ்டம். அப்ப என்னோட ரிலேஷன்ஷிப்புக்கும் அது சேஃப்டி தான். எது? நான் காலையில பண்ற என்னோட பயிற்சி, காலையில நான் பண்ற பயிற்சி. அப்ப அது 1000 மார்க்கு 3லயுமே நீங்க மேல தூக்கி போட்டுடலாம். ஹெல்த்துக்கு, வெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு. சரியா? அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டைம் படி நான் காலையில 8 மணில இருந்து 10:30 3 மணி நேரம் வச்சு 11 மணி இல்ல 12 மணி வச்சுக்கோங்க, 4 ஹவர் என்னோட வீட்டில் உள்ள கடமைகளுக்காக நான் வச்சுட்டேன், முடிச்சிட்டேன். ஓகேயா? முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுப்போமேன்னு அப்படி போனை எடுக்கிறேன். போனை எடுத்தா நம்மளை கவர்றதுக்குன்னே வருது யூடியூப்ல. அது இந்த இந்த ஷார்ட்ஸை போட்டு இதோட தொடர்ச்சியை பார்க்கணும்னா இந்த லிங்கை தொடுங்கம்பாங்க. தொட்டு உள்ள போனீங்கன்னா 1/2 hour போயே போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஐயோ பார்த்தா நான் இன்னைக்கு ஷெட்யூல் படி இன்னைக்கு நான் இந்த புக்கு படிக்கலாம்னு நினைச்சிருந்தேனே, இன்னைக்கு இந்த கவியை மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு நினைச்சேனே, இன்னைக்கு நான் இந்த ஒரு 1/2 மணி நேரம் மௌனம் போச்சு, எல்லா டைம் போச்சு. இல்ல ஒரு ஃபோன் கால் உங்களுக்குனே வரும், தேடி வரும். உங்களுக்கு தெரியுமா அந்த பிரச்சனை, அவங்க இப்படி இவங்க இப்படி, அவங்கள தடுக்கவும் முடியாது. அந்த நேரத்துல நீங்க விழிப்பு நிலையில ஆக்னால இருந்தீங்கன்னா வாழ்க வளமுடன். சரி, அது அவங்களையும் நோகடிக்க கூடாது, நாமளும் தெளிவா இருக்கணும். இந்த டாபிக் நமக்கு தேவையில்லை. நேத்து கூட அம்மா சொன்னாங்கல்ல, ஆழ்மண் இந்த குப்பை, இந்த குப்பைகளை நான் உள்ள போட 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 அவங்க சொன்ன விஷயம் எனக்குள்ள ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமால்ல, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே நம்மளை பத்தி, இந்த விஷயம் அப்படி நடந்திருக்கே, இது அப்படி சொல்லிட்டாங்களே, இந்த விஷயம். ஏன்னா நெகட்டிவ் அப்சர்வ் பண்ற வேல்யூ நம்மளோட மைண்டுக்கு இயல்பாவே இருக்குதுன்னு முந்தி கூட குரு ராகவேந்தர் ஐயா சொன்னாங்க. அந்த அந்த ஏன்னா நம்மள அறியாமலே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை தேடுறத விட ஒரு கெட்டதுக்குள்ள போகும்போது ஈர்ப்பு இழுத்துரும் நம்மள, அப்படியே அதுக்குள்ளேயே கொண்டு போய் அதை மேல மேல கேட்க தோணும். அப்ப நம்மளோட டைம் என்ன பண்ணிட்டோம், வேஸ்ட் பண்ணிட்டோம். பண்ண டைம் போனதுதான். அப்ப நான் நைட் ரீகால் பண்ணும்போது இதனால எனக்கு எந்த பலனும் இல்லை. நான் இதுவே நான் 1 மணி நேரம் நான் அமைதி. ஆனா நான் சொன்னேன், கர்ம வினை நம்மளை அவ்வளவு சீக்கிரம் விடாது. ஆனா குருவை நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா படிக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா குரு உங்களை காத்துக்குவாங்க. ஏன்னா நீங்க ஒரு சின்ன விஷயம் வரும்போது கூட, ஐயோ நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குதே, இந்த தோல்வி வரவே கூடாது. அதுதான் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில அவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. அவ்வளோ அடி வாங்கியிருப்பவங்க தான் பெரிய ஒரு வெற்றியாளரா வருவாங்க. ஏன்னா அதுல அவங்க தோல்வியை கண்டு துவண்டு போறது இல்லை. அப்ப நான் யார் என்ன பேசினாலும் என் கர்ம வினை வாழ்க வளமுடன், அவங்களால எனக்கு இன்னைக்கு என்னோட வினையை கணிச்சிட்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்கள வாழ்த்திட்டு தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான, உங்களுக்கு பிஸியா இருந்தீங்கன்னா நீங்க அதுக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி என்னோட பிள்ளைக்காக, என்னோட கணவருக்காக, என்னோட உறவுக்காக செய்யற கடமைகள்ல நான் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும். ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப 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 அவசியம். இந்த உறவுகள் நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பாருங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்கன்னா, எல்லாரும் சாப்பிட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்கவுங்க ஒரு போனை தூக்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இந்த போனுக்குள்ள ஒடுங்கிடுறாங்க. அந்த நேரத்துல நீ என்னம்மா ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன, இன்னைக்கு அவங்க இது பண்ணாங்க, எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் நினைச்சு பாருங்களேன். பஸ்ல ஏறி உட்கார்ந்தாலேதான் நம்ம காதுல ஒண்ண மாட்டிட்டு நம்ம அதுக்குள்ள போயிரும், நம்ம பக்கத்துல இருக்கவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப நான் அதெல்லாம் போன் என்ன பண்ணணும், சைலண்ட் மோட்ல போட்டுருணும். எவ்வளவு பெரிய கால் வந்தாலும் ஓகே விட்டுருங்க. ஏங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க, என்ன இது இல்ல, பிள்ளைங்க கிட்ட இன்னைக்கு என்னம்மா, என்ன நடந்தது. அப்ப நம்மளுக்குள்ள நிறைய மறைக்கிற விஷயங்கள் நமக்குள்ள வரவே வராது. இந்த குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தவறாக காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட தாய் தகப்பனோட பாண்டிங் ரொம்ப 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 கம்மி. அந்த பாண்டிங் குறையிறதுனாலதான் அவங்க அந்த டீனேஜ்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பு, அந்த பரிவு இது கிடைக்கல. பணம் கிடைச்சிருச்சு, பொருள் கிடைச்சிருச்சு,
அது கிடைக்காதனால ஒரு சின்ன விஷயத்த ஒரு நாள் மறைப்பாங்க. அப்படியே கூடி 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 ஒரு நாள் அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு. யாரோ ஒரு தெரியாத பையனை பார்த்து அது வாழ்க்கையே தொலைச்சிருச்சு. இவங்க தேடி வச்சிருக்காங்க செல்வம், வெல்த், நோ யூஸ். அதனால எந்த பலனும் கிடையாது. அதே மாதிரி அம்மா அப்பாவை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. நம்மளும் இருக்கிறோம். அதே தாய் தகப்பன் முதுமையில நம்ம பிள்ளைகிட்ட ஒரு அன்பான வார்த்தை, ஏம்மா நீங்க சாப்பிட்டீங்களா, உங்க உடம்பு எப்படி இருக்குது, அந்த அன்பை தானே அதை எதிர்பார்க்க போறாங்க. இதை நான் ஏன் கொடுத்தேன்னா நாளைக்கு என் பிள்ளை எனக்கு கொடுக்க போகுது. இது எல்லாமே ரிவர்ஸ் தானே, இந்த காலம் ஒரு வட்டம் தானே. இப்படியே போய் அப்படியே வந்து என்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டி விடும்ல. அந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நிச்சயமா நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம வேதாத்திரியத்துல இருக்கிறோம், இவ்வளவு விஷயங்களை நம்ம கேட்கிறோம். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. காலத்தை ரொம்ப வேல்யூபிளா யூஸ் பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் கிடைச்சதுன்னா, மனோகரன் ஐயா சொல்லுவாங்க, ஒரு அரை மணி நேரம் கிடைச்சதாமா அப்ப சாம மௌனத்துல உட்காந்துருங்கம்மா. அமைதியா மௌனத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், அமைதிக்குள்ள போக ஆரம்பிக்கும், அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போக ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு அந்த உணர்ச்சி நிலையில இருந்து அந்த உணர்வு நிலைக்குள்ள நீங்க போக ஆரம்பிப்பீங்க. அப்ப நீங்க எப்ப தியானம் பண்ண உட்கார்ந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு அது உள்ள போயிடும், மன அமைதிக்குள்ள போயிடும், புற எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்துரும். அப்ப நான் இந்த மாதிரி வேஸ்டா எவ்வளவு நேரம் போக்கி இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து செல்லுல ஒரு 3/4 மணி நேரம் பார்த்துட்டேன் யூடியூப். அப்ப இதனால என் ஹெல்த்துக்கு என்ன யூஸ் இருக்கு? என்னோட கண் வழியா ஜீவகாந்தம் நிறைய வேஸ்ட் ஆயிருச்சு. என்னோட கருமையத்துல தேவையற்ற பதிவுகள் நிறைய உள்ள விழுந்துருச்சு. என்னோட மனம் கெட்டு போச்சு. ஹெல்த்ல நோ யூஸ். அப்ப 6 மார்க்கு கீழே போட்டுருங்க. வெல்த், ஆமா நான் முதல்ல எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தனோ அந்த அளவுக்கு நான் வெல்த் பொருளாதாரத்துல எப்படி நான் மேம்பட முடியும்? நான் தான் இவ்வளோ தேவையில்லாததெல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கிறேன், உணர்ச்சி நிலையில இருக்கிறேன். அப்போ எனக்கு என்ன போச்சு? வெல்த்தும் போச்சு. சரி, ரிலேஷன்ஷிப்பும் போச்சு. அந்த டைமை நான் போட்ட ஷெட்யூல் எல்லாம் மாறுது. எனக்கு அவங்க கூட டைம் கொடுக்கறதுக்கே நேரம் இல்லை. உறவுகளுக்கான நேரத்தை கொடுக்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. என் வீட்டுக்கு என்னோட அம்மா அப்பாட்ட பேசவோ, என் அத்தை மாமாட்ட பேசவோ, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ எதுக்குமே எனக்கு தேவையில்லாத பொழுத போக்குறேன். நான் எதுல போக்குறேன்னா, வேண்டாத குப்பையை சேர்த்துட்டு வேண்டாத நேரத்தை ஒதுக்கு. அப்ப 3யுமே 6 மார்க்கு கீழே போட்டுருங்க. எதுக்கு? நான் ஒரு போன்ல தேவையில்லாத யூடியூபை பார்த்தேன். அதே ஆக்கப்பூர்வமான இன்னைக்கு இந்த போன் இருக்க போய் தான் நம்ம அவங்கவுங்க வீட்டுல இருந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம். உண்மையிலே நம்ம வந்து நன்றி சொல்லும் போது நான் காலையில எழும்பின உடனே இந்த போனுக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஐயோ குருவே, எனக்கு இந்த போன் மூலம் எனக்கு எவ்வளவு விஷயம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு நல்லா இருக்குது. ஏன்னா நானும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அறிவு திருக்கோயில் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் கிடையாது. அப்ப நம்ம ஒரு பேராசிரியர் உரை கொடுக்க வர்றாங்கன்னா நாங்க ஓடி ஓடி போவோம் அவங்க உரையை கேட்கறதுக்கு. அப்படி உட்கார்ந்து நோட் எடுத்து அப்படியே எங்களை மறந்து கேட்போம். எவ்வளவு விஷயம், ஐயோ குரு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்துட்டு எவ்வளவு விஷயம் நம்ம கேட்டுட்டோம். எவ்வளவு பெரிய பெரிய பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் அந்த அவங்க எல்லாம் அந்தந்த ஊர்ல தான் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலக அளவுல நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இதே போன் தான். இதே போன் தான் என்ன வேண்டாததுக்கு உள்ள கொண்டு போகுது. ஒரு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, ஏமாந்து போறாங்க. அந்த பிள்ளைங்க டீனேஜ்ல லைஃபையே கெடுத்துருதுங்க. அப்ப அதாவது என்ன சொல்லுவாங்க, கத்திய தீட்டலாம், கத்தி வந்து காய்கறி நறுக்கவும் வெட்டும், ஒரு உயிரை கொல்றதுக்கும் உதவும். அப்ப எத்தனை விதமான மயக்க பொருட்கள் இருந்தாலும் நான் அதுல விழிப்பு நிலையில எனக்கு என்ன தேவையோ அந்த உணவே எடுத்துக்கோங்களேன். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் வந்து இதே கொரோனாக்கு முன்னாடி காலையில காஃபி குடிக்காம என்னால இருக்கவே முடியாது. காலையில எழும்னா காஃபி குடிச்சா மட்டும்தான் என்னோட உடல் செல் அடுத்த வேலைக்கு ஓடும். நான் நினைப்பேன், குடிகாரனுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஃப்ரிட்ஜ்ல பால் நைட்டே எடுத்து வச்சிருவேன் எனக்கான பாலை. ஆனா என் கருமையத்துக்குள்ள நிறைய பேராசிரியர்களோட ஆழமான உரை கேட்டு 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 நான் காஃபி, டீ, பால் அந்த ஐட்டத்தை தொடுறதே கிடையாது. எந்த அளவுக்கு இயற்கை காய்கள், பழங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்பனா இட்லி, நல்ல தோசை, ரோஸ்ட் தோசை, நாக்கு அவ்வளோ புலன். ஏன்னா எங்க தாத்தா சாப்பிட்டாங்க, எங்க அப்பா சாப்பிட்டாங்க, அவங்க அப்பா சாப்பிட்டாங்க. அது எவ்வளவு ருசியா அனுபவிச்சிருக்கும். தாத்தாவை கூட சொல்லக்கூடாது, பாவம். அவங்க எல்லாம் அடுப்புல நல்லா கல் தோசை சுட்டு சாப்பிட்டாங்க. அப்பா ஜீன்ல இருந்தே வந்துருச்சு இந்த டேஸ்ட் எல்லாம். அந்த நாக்கு என்ன பண்ணுது, அம்மா சொன்னாங்கல்ல, இப்போ அந்த உடல் என்ன பண்ணுது, அந்த மனம் வேணான்னு சொன்னாலும் அந்த உடல் அந்த நாக்கு ருசியை கண்டது
சாப்பிடுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்குள்ள நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட நம்ம மனதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. தவம் பண்ண நம்மளுக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம், என்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் நான் வாழ்ற காலம் வரைக்கும் நான் எல்லாருக்கும் உதவக்கூடியவங்களா இருக்கணும். நான் போய் ஒரு துன்பத்துக்குள்ள ஆளாகக்கூடாது. ஏன்னா நான் எக்ஸாம்பிள் என்னோட அப்பாவையும் நான் ரோல் மாடலா பார்த்திருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு வந்து சுகர் அப்படிங்கிறது 44 வயதுல வந்துச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து காஃபி டீயை விடவே முடியல, சிகரெட்டை விடவே முடியல. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாக்டர் கேக்குறாங்க, உங்களுக்கு கால் வேணுமா சிகரெட் வேணுமா அப்படின்னாங்க. அப்பவும் அவங்க சிகரெட்டை தான் எடுத்தாங்க. கடைசியில கால்ல இந்த அளவுக்கு அப்பா வெட்டி எடுத்துட்டாங்க 60 வயசுல. கால் இல்லாம 4 வருடம் அவங்க வீட்டுக்குள்ளேயே செயற்கை கால் மாட்டி இருந்தாங்க. இதெல்லாம் நான் கண்கூடா பார்த்தது. எங்க அம்மா தான் எல்லாமே எங்க அப்பா ஹெல்ப் பண்ணி சாகுறவர் அப்படி இருந்தாங்க. அப்ப அதே அதே சுகருங்கிற நோய் எனக்கும் வந்துச்சு. எனக்கும் வந்து 31 வயசுல வந்துருச்சு. அப்பாக்கு 44 வயசுல எனக்கு 31 வயதுல வந்தது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் அது வந்து டோஸ் என்ன ஆகுது, அடுத்தடுத்த கட்டமா டோஸ் கூடுது. நான் பாட்டுக்கு வேண்டாம் சாப்பிட அப்ப எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு. நம்ம உடல் ஆரோக்கியங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சமுதாயத்துக்கு நம்ம எவ்வளவு நல்லது செய்யலாம், நம்ம வீட்டுக்கு நம்ம எவ்வளவு நல்லது செய்யலாம், உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். அப்ப நம்ம நிச்சயமா நம்ம ஹெல்த்தை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நம்ம புலனுக்கு அடிமையாக கூடாது. வெல்த்ன்ற பணம் எனக்கு தேவைதான். என்ன சொல்லுவாங்க, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால், ஒரு அளவுக்கு பணம் இருந்தா அதுதான் உனக்கு, நீ அதுக்கு எஜமானன் ஆகணும்னா அது உனக்கு கீழே இருக்கணும், அதுக்கு அடிமை ஆயிடக்கூடாது. போதும் ஓடுறாங்க மனுஷங்க, ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறேன், அங்க போய் சம்பாதிக்கிறேன், அங்க வீடு வாங்குறேன், இங்க வீடு வாங்குறேன், அங்க இடம் வாங்க. நீ எத்தனையோ வாங்குங்களேன். உங்களோட தாய் தகப்பனையோ அல்லனா உங்களோட வயது ஒரு காலம் முடிக்கும் போது ஒண்ணுமே இல்லை. என் பிள்ளைக்கு அதை மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்க, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். உன் பிள்ளை உழைக்கிறதுக்கு நீ கல்வியை மட்டும் கொடு, அது உழைச்சு அது சம்பாதிச்சு வாங்கும். நீ அதை தாண்டி சமுதாயத்துக்கோ யாருக்கோ கொடு. அந்த மனம் வருதா நமக்கு? அப்ப நிச்சயமா நம்ம வந்து என்ன போடணும் அப்படின்னீங்கன்னா, ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த 3ல நான் கரெக்டா இருக்கிறேன்னா, நான் ஹெல்த்துக்காக என்னோட பயிற்சியை நான் சரியா செய்யறேனா, என்னோட மனசை நான் ஆரோக்கியமா வச்சிருக்கிறேனா, நான் பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு நான் என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றேன், நான் என்னோட உறவுகளை நான் கரெக்டா மெயின்டைன் பண்றேனா, இதை வந்து நீங்க நிச்சயமா எல்லாருமே நம்ம இதை வந்து சிந்திக்கணும். எப்படி நம்ம பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ஏன்னா இந்த நாள் போன நாள் திருப்பி கிடைக்காது, இந்த காலம் நமக்கு கிடைக்காது. நம்ம தாய் தகப்பனையும் நம்ம உறவி யாரையுமே அடுத்து அவங்க இறந்துட்டாங்கன்னா திருப்பி நம்ம அவங்கள பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் திதிலாம் கொடுக்கவே வேண்டாம். அவங்க ஆன்மா அவங்க உடலோட இருக்கும்போது நீங்க நிறைவா கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கவலைப்படவே வேண்டாம். அது எப்போதுமே உங்களுக்கு பிளஸிங்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உங்க பிள்ளைங்க நீங்க வளர்க்கறது பாரு, இந்த பிள்ளை உங்க தாய் தகப்பை எப்படி வளர்த்திருக்காங்க, அந்த சமுதாயத்துக்கு அது எப்படி ஒரு நல்ல பிள்ளையா வருது. ரோல் மாடல் நம்ம. அவங்க கூட டைம் கொடுங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க்கை துணை நம்ம கர்ம வினைப்படி அவங்க கிடைச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட உள்ள நல்லதுக்கு உங்களோட வினை நல்ல வினை. ஏதோ ஒரு கோவப்படுறாங்கன்னா உங்களோட வினை. நம்மகிட்ட இருந்து பாசிட்டிவ் தாட் மட்டுமே போகணும், நம்ம அவங்கள வாழ்த்தவே செய்யணும். இப்ப நமக்குள்ள ஒரு இணக்கம் வரும், அவங்க கிட்ட நம்ம பேசணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் இந்த 3ஐயும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சரியா ஹேண்டில் பண்ணணும். கொஞ்ச காலம்தான் இந்த பிராக்டிஸ். அதுக்கப்புறம் எப்படி நம்ம பயிற்சிக்கு சரியானோமோ அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் கரெக்டா அதை பிளான் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதுல ஒரு காலம் வரைக்கும் அதுல நான் சரியா இருக்கிறேனா, என்னோட ஹெல்த்ல சரியா இருக்கிறேனா, என்னோட வெல்த்ல சரியா இருக்கிறேனா, என்னோட ரிலேஷன் எதுலயும் மூங்கி போயிடக்கூடாது. அளவுக்கு மீறின பற்று வைக்கிறது குழந்தைங்க மேல ஆபத்து. என் பிள்ளைக்கு அது வாங்கணும் இது வாங்கணும், அது ஆபத்து. அன்போடு செய்ய கடமைகளை செய்து அவங்களுக்கு தேவையான உணவு, ஆரோக்கியமான உணவை கொடுத்து அவங்க கூட டைம் கொடுத்து வளர்க்கறது நம்மளோட கடமை. பொருளாதாரம் நமக்கு தேவை, அது போக சின்ன சின்ன தான தர்மங்கள். அதாவது எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க ஒண்ணு சொன்னாங்க, அதாவது மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, 100க்கு 1 ரூபாய் நீங்க என்ன பண்ணணும், ஒரு தானம் ஏதோ ஒரு விதத்துல. இப்ப எங்க வீட்டுக்கார் வந்து ஒரு 35,000 பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா நான் ஒரு 350 ரூபாய் நான் என்ன பண்ணணும், ஒரு தான தர்மம். அதை தாண்டி நீங்க கொடுக்கறது எவ்வளவு நாள் கொடுக்கலாம் உங்கள் மனம் போல. இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப என்னோட கரும வினைப்படி எனக்கு ஒரு 60 வயசுல உங்களுக்கு இந்த காலில் ஒரு ஃப்ராக்சர் வரும், அல்லனா நீங்க இந்த இதுல நீங்க இழப்பீங்க. அப்படிங்கும் போது இந்த பணம் ஆரோக்கியமாக ஒரு அனாத ஒரு குழந்தைங்களுக்கோ ஒரு முதியோருக்கோ ஏதோ வேல்யூபிளா போய் அவங்க மனதார கொடுக்குற ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கிற அந்த வினைப்பதிவை கழித்து எனக்கு கீழே விழுவேன், லேசா உரசலோட போயிடும்.
இது நிச்சயம், இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால எனக்கு தேவைக்கு போக கொடுங்க. பல விதமா கடவுள் கொடுப்பாரு, உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இந்த எண்ணமும் நமக்குள்ள வரணும். இதையும் தாண்டி பெரிய பெரிய ஒரு இது, நம்ம எல்லாம் இறை ஆசிரியர்களா இருக்கிறோம். நிறைய நிறைய இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு எந்த இதுவும் கிடையாது. குரு கிட்ட வாங்கின அறிவை வச்சு அப்படியே மக்களுக்கு கொடுக்க போறோம். இதுல எந்த பலன் நம்மகிட்ட எந்த இதுவும் நமக்கு கிடையாது. புண்ணிய பதிவு மட்டுமே நமக்குள்ள வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பை குரு கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா அதையும் நம்ம சிறப்பா பயன்படுத்தி இந்த ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் இதுல ரொம்ப நிறைவா இருந்து இந்த உலகமே நம்ம எல்லாருமே ஒரே நான் மட்டும் நீங்க மட்டும் இல்லை, எல்லாரும் அடுத்த இந்த இறைநிலை தவத்துல சொன்ன மாதிரி எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அதுல நமக்கு கடமை இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இந்த வேதாத்திரியம் போகணும், எல்லாருக்குள்ளயும் இந்த விளக்கம் கிடைக்கணும், கிடைத்த நானும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆழமான சிந்தனையோடு இந்த வாய்ப்பை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் கோடானு கோடி நன்றிகளை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளம். நன்றி அம்மா.